உறவுகள் எல்லாருக்கும் வணக்கம். போன முறை நான் முடித்தது வந்து இந்த 46வது பிடிச்சில் வேல் கொண்டு வேலை தேடி பயணம் வேல்ஸை நோக்கி இதுவரை நான் ஒரு 43 மைல் நடந்துட்டேன். இன்றைக்கு இன்னொரு 10 மைல். இன்றைக்கு வந்து அந்த இடத்துல இருந்து போன முறை எங்கே முடிக்கணும் அந்த இடத்துல தொடங்குகிறேன். இன்னொரு 10 மைல் எம்பெருமான் இதில் சக்ஸஸாக வெற்றிகரமாக போய்கிட்டு இருக்குது. சிறப்பாக அமைஞ்சு முடிஞ்சு எங்கிட்ட பாத யாத்திரைக்கு நல்ல ஒரு திட்டத்தை ஒழுங்காக அமைச்சு வடிவமைச்சு அந்த பயணம் தொடங்கணுன்றதான் மனசு ஃபுல்லாக நிறைஞ்சிருக்குது. இன்றைக்கும் எம்பெருமானர்களோட பயணத்தை தொடங்குறேன். நன்றி. எங்கு பார்த்தாலும் உருவம் தான் வேலையா, ஏது நடந்தாலும் முன்னாலே தான் முருகையா, தேவர் குலம் காத்த சிறு பிள்ளை நீதானையா, எங்கும் உனக்கில்லை வேறாரும் வீடே ஐயா, முருகா முருகா முரு. இந்த இடத்துல அழகை பாருங்க எப்படி இருக்குன்னு. ஒரு பக்கம் வாயல், அப்படியே பார்த்து கொண்டே வாங்க. இது அந்த கிணலோட பக்கத்தால் பூரா பாதை. அந்த கிணலை தாண்டி அங்கால பார்த்தீங்கன்னா அடர்ந்த காடு. காடுண்டா அப்படி ஒரு காடு பாருங்க. தண்ணி காடுகள் மாதிரி அடர்ந்த காடு எப்படி இருக்குதுன்னு. நல்ல இதமான காலை பொழுது இன்றைக்கு ஒரு மெல்லிய குளிரோட இன்னும் சூரியன் வரையில் இந்த கடைசி 2 கிழமை நான் நடக்க வரையில் என்னென்னு சொன்னால் இந்த கீபேவுன்னு சொல்லி நல்ல பொக்கியாக இருந்த காலங்கள். அப்போ இந்த நீண்ட தூர நடப்பயணத்தை வந்து சரியாக கலைக்க வைக்கும். அதனால் கடைசி 2 கிழமை நான் வரையில் இன்றைக்கு பரவாயில்ல, ஏரியாவுக்கு வந்துட்டு 8 மணி. இப்போ இன்றைக்கும் கொஞ்சம் வெயில் நல்லா அடிக்க மட்டும் தான் சொல்லியிருக்குது. அதுக்குதில் நடந்து முடிச்சிடலாம்ன்ற ஒரு நம்பிக்கை. இன்றைக்கு முருகப்பெருமான் அந்த வேலை முன்னுக்கே வச்சாச்சு. எல்லாமையாக பாய்க்கு இந்த பின்னால் வைக்கிறேன். நான் எல்லாமே வச்சாச்சு முன்னுக்கே. ஏண்டா இனி கொஞ்சம் கொஞ்சமாக வேல்ஸை நோக்கி எல்லா கிட்ட போய் கொண்டு இருக்கிறோமே. அப்படியே 41 மைல் இண்டையோட முடிச்சா 50 மைல் முடிஞ்சது. இன்னும் 200 மைல் தான் மிச்சம் இருக்கும். இனி அவரை முன்னுக்கு வச்சு கொண்டே நடப்போம்ன்ற ஒரு ஆசை. ஆறுபடை வீடும் அருள் வழங்கும் முருகா, அருகே நீ ஓடோடிவா, மூவிரண்டு முகம் சொலிக்க 2 கரங்களுடன் ஆதரவு தர ஓடிவா. ஆறுபடை வீடும் அருள் வழங்கும் முருகா, அருகே நீ ஓடோடிவா, மூவிரண்டு முகம் சொலிக்க 2 கரங்களுடன் ஆதரவு தர ஓடிவா. ஈசன் மகனே என்னை காக்க இங்க உனையன்றி வேறாரையா, நெஞ்சார நான் நினைக்க பஞ்சாமிர்தம் கொடுக்கும் ஒரு தெய்வம் நீதானையா, ஒரு தெய்வம் நீதானையா. வள்ளியுடன் மணக்கோலம் கொண்டு திருப்பரம் குன்றம் வாழ்கின்றவன், நீ தேவர்களை காத்திடவே வீரமுடன் வேலெடுத்து செந்தூரில் ஆழ்கின்றவன், மாங்கனிக்கு கோபம் கொண்டு பார்ப்புகழும் பழனியிலே ஆண்டியன கோலம் கொண்டவன், நீ தத்துவத்தின் சாரெடுத்து சுவாமி மலை எல்லையிலே தகப்பனுக்கு பாடம் சொன்னவன், காவல் என நின்று பெரும் சினம் தணிந்து தணிகையில கண் குளிர காட்சி தந்தவன், நீ பாங்குடனே கருள் தரவே பழம் முதிரும் சோலையில பரஞ்சோதியாய் நின்றவன், பரஞ்சோதியாய் நின்றவன்.
தமிழில் மனம் மகிழ்ந்தாடி நின்ற முருகன். கிழவி இவள் புலமை கண்டு அழகு மிகும் குழந்தை என மகிழேறி வந்த குமரன். ஆதிசிவன் பிள்ளையன முகன் தம்பி என ஞான பழமான முதல்வன். நீ பாடும் குரல் வளம் கொடுக்கும் பனிமலையில் வாழும் அந்த பார்வதியின் இளைய புதல்வன். தேனெடுத்து திணை வளர்க்கும் சிறு குரத்தி வள்ளியவள் சிந்தையில நின்ற மன்னவா. நீ நாடி வரும் பக்தர்களின் நாட்டம் அதை தனித்தருளும் ஞான குருநாதன் அல்லவா, ஞான குருநாதன் அல்லவா. வந்து சேர்ந்தாச்சு. 46ஆம் நம்பர் பாலத்தில் தொடங்கினான். இது 62வது நம்பர் பாலம். இதோட சரியாக 10 மைல் முடிஞ்சது. டார்மிட்டேஜன் சொல்கிற இடம் இந்த இடம். இதோட முடிச்சுட்டு நான் திரும்ப போகிறேன். இனி அடுத்த கிழமை மிச்சத்தை கண்டினியூ பண்ணணும். இதோட இந்தியா நடையோட சேர்த்து 53 மைல் நடந்துட்டேன். இதோட வேல்ஸ் வரைக்கும் 250 மைல். அதில் 53 மைல் முடிஞ்சிருக்கு. எல்லாம் மெம்பர்மாண்ட அருள் எல்லாம் சிறப்பாக முடிஞ்சு எல்லாம் அருமையாக நடக்கணும். ஓம் முருகா வேலும் மயிலும் துணை முருகா.